கடந்த காலங்களில் காவல்துறையில் புகார் அளிக்கும் போது எப்படி நடவடிக்கை எடுப்பது என்று கூட தெரியாமல் இருந்ததை மாற்றி இன்று வலுக்கட்டாயமாக மிரட்டினால் 3 வருடம் சிறை தண்டனை, அதுவும் பிணையில் வராத அளவிற்கு இருக்கும் என்று கடினமான தண்டனைகளோடு மக்களை காப்பாற்றியுள்ளார்கள். அதே போன்று இந்த செய்திகளை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் அளவிற்கு தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற காவல்துறை நண்பர்கள், அதே போன்று காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், உளவுத்துறை அண்ணன்கள், நுண்ணறிவு பிரிவினுடைய அண்ணன்கள், சிறப்பு புலனாய்வு பிரிவினுடைய அண்ணன்கள் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சட்டம் வந்த பிறகும் கூட சில கலெக்ஷன் டீமை சேர்ந்த சட்டவிரோத குண்டர்கள் இது ஏதோ பொதுத்துறை வங்கிகளுக்கு மட்டும் பொருந்தாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். சட்டமன்றத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள்